வணக்கம். டெய்லி ஃபேஸ் பண்ற சில விஷயங்கள் பத்தியும், அது ஹெல்த் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத பத்தியும் சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு புள்ளிவிவரம் கிடைச்சது. இந்தியால ஆண்கள ஒரு விஷயம் ரொம்ப பாதிக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு புள்ளிவிவரம் அது. புகையிலை அதிகமா பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது தான் ஷாக்கிங்கான ஒரு புள்ளிவிவரமா இருந்துச்சு. புகையிலை மேன்லினஸ்ஸுக்கான அடையாளம் அப்படின்லாம் சொல்லி தானே இத விளம்பரப்படுத்துறாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் இது ரொம்ப ஒரு அலார்மிங்கான நம்பரா இருந்துச்சு. அதனால இந்த விஷயத்த உங்களுக்கு முன்னாடி சொல்லலாம்னு வந்திருக்கேன். அது என்ன அப்படின்னா இந்தியால ஆண்களுக்கு வாய் புற்றுநோய் அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா, ஒரு 18லேருந்து 40 வயசுக்குள்ளார இருக்கிறவங்க கிட்ட இந்த போக்கு அதிகமா இருக்கு அப்படிங்கிறது தான் அந்த ஷாக்கிங்கான புள்ளிவிவரம். ஐசிஎம்ஆர் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. இந்த அமைப்பு புள்ளிவிவரம் குடுத்தாங்க அப்படின்னாக்கா, அது பெர்ஃபெக்ட்டா இருக்கும், உண்மையானதா இருக்கும் அப்படிங்கிறதுனால, இந்த ஐசிஎம்ஆர் அப்படிங்கிறத நம்ம நம்பலாம். இந்த ஐசிஎம்ஆர்ங்கிற அமைப்பு தான் கொரோனா காலகட்டங்கள்ல நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான எப்படியெல்லாம் நடந்துக்கணும், அதுல என்னென்ன மாதிரி முகக்கவசம்லாம் எவ்வளோ தூரம் போடணும், எவ்வளோ தூரம் நீங்க தள்ளி நிக்கணும், சமூக இடைவேளை அப்படிங்கிறதெல்லாம் எப்படி பெர்ஃபெக்ட்டா பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ஐசிஎம்ஆர் தான் சொன்னாங்க. ஸோ இந்த ஐசிஎம்ஆர் எடுத்திருக்கிற புள்ளிவிவரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடு முழுக்க இவங்க வந்து ஒரு ரேண்டமா ஒரு புள்ளிவிவரம் மாதிரி எடுக்குறாங்க. அந்த ரேண்டமான புள்ளிவிவரம் எப்படின்னா, எவ்வளோ பேரு சிகரெட்டு இந்த மாதிரியான புகையிலை பழக்கத்துக்கு ஆளாகுறாங்க அப்படிங்கிற சம்மந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த ஐசிஎம்ஆரோட டேட்டால சொல்லியிருக்காங்க. அந்த ஐசிஎம்ஆர் டேட்டால இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1% அதாவது உலக அளவுல இந்த புகையிலைனால எவ்வளோ பாதிப்பு வருது, அந்த புகையிலை பாதிப்புல இந்தியர்களுக்கு எவ்வளோ பெரிய பங்கு இருக்கு, அதுல பர்ட்டிகுலரா ஆண்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறது தான் அந்த ஐசிஎம்ஆர் சொல்லியிருக்கிற முக்கியமான விஷயம். வாய் புற்றுநோய் ஓரல் கேன்சர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஓரல் கேன்சர் ஒரு சாதாரண மனுஷனோட வாழ்க்கையில எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த காரணத்துல ரொம்ப முக்கியமா அவங்க சொல்ற பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புகையிலை பழக்கம் தான் முக்கியமா காரணம். அதுல இந்த மரணம் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தேடும்போது, புகையிலை பழக்கம் தான் ரொம்ப முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த புகையிலைக்கு குட்கா, பான் மசாலா இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபார்ம் ஆஃப் டொபாக்கோ தான் அவங்களோட இந்த புற்றுநோய் வர்றதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்றாங்க. மெஜாரிட்டியான கேஸஸ் அவங்களுக்கு அவங்க பண்ற தப்பே என்ன அப்படின்னு புரியல. அந்த புகையிலை எவ்வளோ டேஞ்சர் அப்படிங்கிறது புரியல. முக்காவாசி பேர் அவங்களுக்கு கேன்சர் வந்ததே தெரியாம தான் இருக்காங்க அப்படிங்கிறது தான் அந்த ஐசிஎம்ஆர் சொல்லியிருக்கிற ரொம்ப முக்கியமான அதிர்ச்சிகரமான ஒரு தகவல். இப்போ 10 பேர் வராங்க அப்படின்னா, அதில 8 பேருக்கு வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர்ல தான் அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கே உள்ள வராங்க அப்படிங்கிறது தான் அந்த புள்ளிவிவரம். இதுவரைக்கும் அந்த ஐசிஎம்ஆர் அப்புறம் இன்னும் உலகளாவிய அமைப்புகள்லாம் சேர்ந்து எடுத்த ஒரு புள்ளிவிவரத்தில 2024வது வருஷத்தில மட்டும் 8,74,000 பேர் இந்த கேன்சர்னால உயிரிழந்திருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இதுல உயிரிழந்தவங்கள்ல முக்காவாசி பேர் ஆண்கள் தான். இந்த ஓரல் கேன்சர்ல 2024ல மட்டும் இந்தியால 1,13,000 பேர் புதுசா அட்மிட் ஆயிருக்காங்க. ஓரல் கேன்சர்ங்கிறது எவ்வளோ கொடூரமான விஷயம் அப்படின்னா, வாயே வெட்டி எடுத்துருவாங்க அப்படிங்கிறது தான் அந்த புள்ளிவிவரமா இருக்கு. இந்த எண்ணிக்கை உலகத்துல வேற எந்த நாடுகள்லயும் இவ்ளோ அதிகமா கிடையாது. இந்தியால இது ஒரு பெரிய அலார்மிங்கான பிரச்சனையா வந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஓரல் கேன்சர் சம்மந்தமா வந்திருக்கிற ஒரு முக்கியமான அப்டேட். உலகத்துக்கு ஏதோ ஒரு புதுசா ஒரு கிருமி வருது அப்படின்னா, அது நீங்க கண்டிப்பா கேரளால முதல்ல வந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க நெறைய வெளிநாடுகள்ல இருக்காங்க. இப்போ ஒரு புது பிரச்சனை வந்திருக்கு. அது என்ன பிரச்சனை அப்படின்னா, வெஸ்ட் நைல் வைரஸ். இந்த பாதிப்புக்கு ரிலேட்டடான அறிகுறியில ஒரு 5 பேர் வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. ஆப்பிரிக்க நாடுகள்ல இருக்கிற வெஸ்ட் நைல் வைரஸ் மாதிரியே தான் இருக்கு. அதனால இதுல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர்ஸ் வந்து இத ஆய்வுக்கு உட்படுத்தியிருக்காங்க. அந்த பாதிப்புகள் ஒரு இடத்துல இருக்கு. குறிப்பிட்ட ஒரு மாவட்டத்தில தான் இருக்குன்னு சொல்ல முடியல. கேரளால முக்காவாசி இடங்கள்ல இதுக்கான ஆரம்பகட்ட அறிகுறிகள் தென்படுது. இது வெஸ்ட் நைல் வைரஸ் தானா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்றதுக்கே 14 நாட்கள் ஆகும் அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கு. அந்த 14 நாட்களுக்கும் இவங்களோட உடல்நிலை இந்த காய்ச்சல் தொடர்ந்து இருக்கா அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ மருத்துவர்கள் தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்படி இந்த வெஸ்ட் நைல் வைரஸ் உங்க உடம்புக்குள்ளார வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். வெஸ்ட் நைல் வைரஸ் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல. ஒரு கொசுவால வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான். சாதாரணமா ஒரு கொசுக்கடி தானே அப்படின்னு நீங்க கடந்து போயிற முடியாது. இந்த வெஸ்ட் நைல் வைரஸ் முதல்ல கொசுக்களுக்கு பாதிப்பு வரும். அந்த கொசுக்கள் மனிதர்கள கடிக்கும்போது, அது அதீதமான எக்ஸ்ட்ரீமான ஃபீவர் உடம்புல ஒரு மாதிரியான நரம்பு மண்டலத்தையே அது மொத்தமா முடக்கி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இந்த பாதிக்கப்பட்ட 5 பேருக்கும் முதல்ல வெஸ்ட் நைல் வைரஸ் தானா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்றதுக்கே இன்னும் 14 நாள் ஆகும்.
அப்படிங்கிறது தான் நம்ம லேட்டஸ்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். காய்ச்சல் வரும், அந்த வைரஸ் உடம்புக்குள்ளார வந்துருச்சுன்னா காய்ச்சல் வரும், வழக்கமான ஃப்ளூ மாதிரியே தான் இருக்கும் அப்படின்னாலுமே, இது யாரை முதல்ல தாக்குது அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியா இருக்கிற, ரொம்ப வயசானவங்கள தான் இந்த வைரஸ் ரொம்ப அதிகமா தாக்குது அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்கணும். நீங்க ஒரு வீட்ல இருந்து உங்க சுற்று வட்டாரத்துல கொசுக்கள் அதிகமா இருக்கு அப்படின்னா, நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த செய்தியோட நோக்கமா இருக்கு. கொரோனா காலகட்டங்கள்ல இப்போ ஒருத்தரோட எச்சில் வந்து தெறிச்சு இன்னொருத்தர் மேல பட்டதுன்னாவோ, அது இல்ல அத சுவாசிக்கிறவங்களுக்கு பக்கத்துல போய் நின்னு சுவாசிச்சா கூட அந்த கிருமி பரவுமா? அப்படிங்கிற மாதிரியான சந்தேகங்கள்லாம் வந்தது. அந்த மாதிரி இந்த வெஸ்ட் நைல் வைரஸ்ல பாதிப்பு இருக்குமா? அப்படிங்கிறது இதுவரைக்கும் ஆரம்ப காலகட்ட ரிசர்ச்ல ஒருத்தர தொடுறது மூலமா இந்த வெஸ்ட் நைல் வைரஸ் வராது, பரவாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ கேரளால இந்த மாதிரியான ஒரு விஷயம் போய்க்கிட்டு இருக்கு. இத எப்படி தடுக்கலாம் அப்படின்னு கேட்கறது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கொசுக்கள் இருந்தா அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் விலகியே இருங்க. கொசுக்கள் அதிகமா இருக்கு அப்படின்னா வீடுகள்ல ஜன்னல்கள்லாம் சரியா க்ளோஸ் பண்ணிருங்க. அப்படி இல்ல திறந்து வச்சா தான் காத்து வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்தா, ஜன்னல்கள்ல கொசு வலைகள் அடிக்கிறது, இந்த பாதிப்புகள்ல இருந்து கணிசமா உங்கள வந்து தடுக்கும் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்ற ஒரு முக்கியமான விஷயம். அதேபோல ரொம்ப காடுகள் மாதிரியான பகுதிகள்ல நீங்க வேலைக்கு போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான இடங்கள்ல, இந்த மாதிரியான கொசுக்கள் இந்த வெஸ்ட் நைல் வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிற கொசு கடிக்காம இருக்கணும் அப்படின்னா, முழுக்கை சட்டைய போடுங்க அப்படிங்கிறது தான் அ நிபுணர்கள் பரிந்துரைச்சிருக்காங்க. இந்த மாதிரியான தகவல்கள் தொடர்ந்து குடுத்துட்டு இருக்கேன். என் பேர் ராஜா. நன்றி. வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும், ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.